ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு ஸ்மைலிங் ஃபெதர்ஸ். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கோட vlog எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா புலிக்கட் லேக் தாங்க. பழவேற்காடு பீச் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த பீச்சுக்கு ரொம்ப 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 ரிச்சான ஹிஸ்ட்ரியும் இருக்குது. ஸோ இந்த கடற்கரையை லகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இங்கே ஃப்ரெஷ் வாட்டரும் சால்ட் வாட்டரும் கலக்கக்கூடிய ஒரு பகுதியாக நம்ம சொல்ல முடியும். இங்கிலீஷில் இதை பிராக்கிஷ் வாட்டர் லகூன் அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழில் உவர் நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்தியாவிலே 2வது லார்ஜஸ்ட் பிராக்கிஷ் வாட்டர் லகூன் இந்த புலிக்கட் லேக் தான். இந்த நீரோட சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆரணி ஆறு, கலங்கி ஆறுன்னு சொல்லி சில ஆறுகள் இந்த பகுதியில் கலக்கிறதுனால நீரோட உப்புத்தன்மை கொஞ்சம் குறைந்தே காணப்படும். மீன்களுக்கு முக்கியமாகவே இந்த மாதிரியான பகுதிகளில் இனப்பெருக்கம் பண்ணுறதுக்கான ஏற்ப சூழ்நிலைகள் நிறையா இருக்கிறதுனால பறவைகளும் உணவு தேடி இந்த பகுதிக்கு அதிக அளவில் வருது. சில பேர் காரில் வந்தாங்க, சில பேர் பைக்கில் வந்தாங்க. நான் வழக்கம் போல் என்னோட ஹிமாலயன் எடுத்துக்கிட்டேன். புலிக்கட்டுக்குள்ளே என்ட்ரு ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் தூரம் போனீங்கனாலே பிரிட்ஜு போகும். ஸோ அந்த பிரிட்ஜுக்கு லெஃப்ட்டில் இந்த பிளேஸ் பாருங்கள். இங்கே கடலில் போய் மீன் பிடிச்சிட்டு வரக்கூடிய ஃபிஷ்ஷஸ் எல்லாமே இங்கே தான் சேல் பண்ணுறாங்க. ஃபிஷ் மார்க்கெட் இது. ஆக்சுவலாக ஃப்ரெஷ் ஃபிஷ்ஷஸ் அவைலபிளாக இருக்கும். நிறைய ஃபிஷ்ஷை பார்த்திங்கன்னா இங்கே எக்ஸ்போர்ட்டும் பண்ணுறாங்க. முக்கியமாக இந்த ப்ரான்ஸ்ன்னு சொல்கிறாங்களா, ஸோ அதுக்கு அதிகமாக வேல்யூ இருக்குது. ஸோ அதை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க. இவங்களோட ப்ரைமரி ஆக்குபேஷன் இந்த இடத்துல ஃபிஷ்ஷிங் தான். ஃபிஷ்ஷிங் தாண்டி இந்த மாதிரி டூரிஸ்டர்ஸை போட்டிங் கூட்டு போகிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் செஞ்சு கொஞ்சம் கொஞ்சமாக இன்கம் ஏர்ன் பண்ணுறாங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்க்குறீங்களா, இதுதான் டச்சோட சிமெட்ரி. ஸோ இங்கே லாட்டின் லாங்குவேஜஸில் நிறைய இன்ஸ்கிரிப்ஷன்ஸை பார்க்க முடியும். போர்ச்சுகீஸ்க்கு அடுத்தது டச் பார்த்திங்கன்னா இந்த பிளேஸை ஆக்குபை பண்ணியிருக்காங்க அப்படின்றதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிளாக இருக்கும். இதுக்கப்புறம் காலப்போக்கில் பார்த்திங்க அப்படின்னா பிரிட்டிஷ் கிட்ட பவர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஸோ பிரிட்டிஷ் மெட்ராஸ் பிரசிடென்சியோட சேர்த்து இந்த பகுதியும் ஆட்சி பண்ணாங்க. ஃபோட்டோ எடுண்டா, வீடியோ எடுண்டா. போட்டிங் போயிட்டு அப்படியே போக வேண்டியதான். ஃபோனில் முடிஞ்சா எடுறாடி. ரெண்டு மூணு பேர் எங்ககிட்டயும் ப்ரைஸ் நெகோஷியேட் பண்ணாங்க. ஸோ வி டிசைடட் டு கோ ஃபார் போட்டிங். ஸோ அந்த மாதிரி பிளான் பண்ணி தான் போனது. எங்களுக்கு அரவுண்ட் பார்த்தீங்கன்னா 2000+ காஸ்ட் பண்ணாங்க ஃபார் சிங்கிள் போட். ஸோ நாங்கள் போகிறதுக்கே ஈவினிங் ஆனதுனால ஒரு 5:30 அந்த மாதிரி நாங்கள் போயிருந்தோம் அந்த பிளேஸ்க்கு. ஒரு 5:45 அந்த ரேஞ்சில் போட் கிளம்பிச்சு.
இந்த லகூனோட எண்டு, அதாவது இந்த வாட்டர் ஆக்சுவலாக வந்து இந்த பே ஆஃப் பெங்காலோட டேரெக்டாக கனெக்டாக வரக்கூடிய அந்த பிளேஸ்க்கு வந்து நாங்கள் போயிருந்தோம். இந்த புலிகட் லேக்கில் இன்னொரு பெரிய சிறப்பம்சம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே புலிகட் லேக் பேர்ட் சாங்சுரியும் இருக்குது. முக்கியமாக பல வெளிநாட்டு பறவைகளை குறிப்பாக இந்த பகுதியில் பார்க்க முடியும். இந்த புலிகட் லேக் பற்றின குறிப்பு ஈவன் 1ஆம் நூற்றாண்டில் பெரிப்ளஸ் ஆஃப் எரித்ரன்சி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த புத்தக தொகுப்பில் பார்த்தீங்க அப்படின்னா, இந்தியாவோட கிழக்கு கடற்கரையில் இருக்கக்கூடிய முக்கியமான துறைமுகங்களில் இந்த புலிகட் லேக்கில் இருக்கக்கூடிய துறைமுகமும் ஒரு சிறப்பு வாய்ந்த துறைமுகமாக குறிப்பிடப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 13ஆம் நூற்றாண்டுக்கு மேலே அரேபியர்கள் வருகைக்கு அப்புறம் வந்து அங்கே நிறைய அரேபியர்களோட செட்டில்மெண்ட்ஸை வந்து பார்க்க முடிஞ்சிருக்கும். அதுக்கப்புறம் ஆங்கில ஆதிக்கம் நம்மளோட நாட்டில் ஏற்படும் போது முதல்ல போர்ச்சுகீஸ் கண்ட்ரோலுக்கு வந்து இந்த புலிகட் லேக் போயிருக்கும். பிறகு டச் கண்ட்ரோல் ஏற்பட்டிருக்கும். அதுக்கப்புறம் பிரிட்டிஷ் கண்ட்ரோல் ஏற்பட்டிருக்கும். இந்த மாதிரி பல பேருக்கு கீழே வந்து இந்த பகுதி கண்ட்ரோலில் இருந்திருக்கும். போர்ச்சுகீயர்கள் 16ஆம் நூற்றாண்டில் இந்த பகுதியை வந்து காலனைஸ் பண்ணுறாங்க. போர்ச்சுகீஸ்க்கு அடுத்து டச் காலனைஸ் பண்ணுறாங்க. முக்கியமாக டச்சோட காலகட்டத்தில் புலிகேட்டை வந்து பல்லைக்கட்டா அப்படின்ற மாதிரியான பேரில் அழைச்சாங்க. ஃபோர்ட் கெல்ரியான்ற ஒரு சர்ச்சாக இருக்கட்டும், நிறைய மொசூலியம், ஸ்டாம்ஸ், இந்த மாதிரி பல விஷயங்களை வந்து டச்சுக்காரங்க கட்டியிருக்காங்க. இது எல்லாமே ஆர்கியாலஜிக்கல் சர்வே ஆஃப் இந்தியா கீழே இப்போ பாதுகாக்கப்பட்டு வருது. இப்போ தமிழ்நாட்டோட முடிவில் முக்கியமாக ஆந்திராவோட எல்லை ஆரம்ப பகுதியில் வந்து இது லொக்கேட்டாக இருக்கிறதுனால ஸோ 2 பகுதி மக்கள், முக்கியமாக அதிகமாக தமிழ் பேசக்கூடிய மக்கள் இங்கே வாழ்கிறத பார்க்க முடியும். இந்த பகுதிக்கு அருகாமையிலே பார்த்தீங்கன்னா ஸ்ரீஹரிகோட்டா இருக்குது. இங்கே சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் இருக்குது. நிறைய ராக்கெட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இங்கேருந்து லான்ச் பண்ணுவாங்க. முக்கியமாக ராக்கெட் லான்ச்சிங் பீரியட் அப்போ பார்த்திங்கன்னா இந்த புலிகட் லேக்கில் போட்டிங் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த மாதிரி டூரிஸ்ட் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம பார்க்க முடியும். ஸோ பாருங்கள், இதுதான் வந்து அந்த கனெக்ட் ஆகக்கூடிய பிளேஸ் இது. ஸோ எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள். அதுவும் நாங்கள் அந்த சன் செட் டைமுக்கு கரெக்டாக போனதுனால அந்த பியூட்டிஃபுல் வியூவை வந்து எங்களால் பார்க்க முடிஞ்சிச்சு. அண்ட் இந்த பிளேஸ் வந்து ரொம்ப ரிஸ்கியர் அப்படின்னு வந்து சில பேர் சொல்கிறாங்க. அதுக்கு ரீசன் என்ன அப்படின்னா, 10 இயர்ஸ்க்கு முன்னாடி இங்கே வந்து ஒரு ஃபேமிலி போட்டில் வந்து அகெயின்ஸ்ட் த வேவ்ஸ் வந்து இங்கே செயில் பண்ணதுனால சடனாக அந்த போட் வந்து கவுந்து நிறைய பேர் வந்து உயிரிழந்ததாக வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ 10 இயர்ஸ்க்கு அப்புறம் நிறைய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இருந்துச்சு, போட் வந்து போகக்கூடாது இந்த இடத்துல அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் தான் இப்போது சமீபத்தில் இந்த மாதிரி அலோவ் பண்ணுறாங்க. இந்த பிளேஸோட இன்னொரு சிறப்பம்சம் என்ன அப்படின்னா, இங்கே லோக்கலில் வந்து நியர்பை வந்து பார்த்திங்கன்னா ஃபார் பாய்ஸ்க்கு மட்டும் வந்து கேம்பிங் ஃபெசிலிட்டிஸும் வந்து அரேஞ்ச் பண்ணி தராங்க. ஸோ ப்ரைஸும் வந்து நெகோஷியபிள் தான், நீங்கள் வந்து நெகோஷியேட் பண்ணிக்கலாம். இன்னொரு பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் இந்த மாதிரி போட்டிங் ஈவினிங் டைமில் வந்தீங்க அப்படின்னா நிறைய ஃபிஷ்ஷஸ் வந்து டுவார்ட்ஸ் த லகூன் வந்து வரதை பார்க்க முடியும். ஸோ உங்கள் வீடியோலேயுமே வந்து 2-3 கிளிப்பிங்கில் நீங்கள் பார்க்க முடியும். அந்த ஃபிஷ் வந்து டுவார்ட்ஸ் த லகூன், அதாவது ஜம்ப் பண்ணி மாதிரி வர மாதிரியான ஒரு சீன் வந்து இருக்கும். ஸோ வீக்கெண்ட்லேயோ இல்லை வீக் டேஸ்லேயோ வந்தீங்க அப்படின்னா இது ஒரு நல்ல 1 டே ட்ரிப்க்கான ஒரு நல்ல ஸ்பாட்டாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக வந்து ஃபேமிலியோட நல்லா எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி பாருங்கள்.
இந்த பேர்ட்ஸோட அரைவல் வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ பீக் சம்மர் இருக்கிறதுனால உங்களுக்கு அரைவல் கம்மியா தான் இருக்கும். நம்மளுக்கு இந்த மான்சூன் சீசன்ஸ் ஆரம்பிக்கக்கூடிய அந்த பீரியட் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க இந்த பேர்ட்ஸோட அரைவல்ஸ் அதிகமாவே பார்க்க முடியும். முக்கியமா செப்டம்பருக்கு மேல இந்த நவம்பர், டிசம்பர், ஜான் இந்த மாரி டைம் பீரியட்ல நீங்க நெறைய பேர்ட்ஸ் வரத வந்து பார்க்க முடியும். ஸோ அந்த டைம்ல நீங்க போட்டிங்க தாண்டி இந்த பேர்ட்ஸ வந்து வியூ பண்றதுக்கு நீங்க இதுக்காகவே வந்து ஸ்பெசிஃபிக்கா இந்த பள்ளிக்கட் லேக்க்கு நீங்க கண்டிப்பா வரலாம். இந்த பிளேஸ் பத்தின எனி டவுட்ஸோ இல்ல கிளாரிஃபிகேஷன் தேவைன்னா கமெண்ட் செக்ஷன்ல உங்களோட டவுட்ஸ வந்து போடுங்க. நாங்க கிளியர் பண்றோம். ஸோ தட்ஸ் இட். தேங்க் யூ காய்ஸ். சீ யூ இன் அனதர் vlog. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கீப் சப்போர்ட்டிங்.